அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? நாள்தோறும் இறைவார்த்தை வாசிக்கிறீங்களா? இந்த செய்தி கேட்குறீங்களா? ஏனென்றால் நாம் துன்பதுயரத்தில் இருந்தால் நமக்கு இதில் ஒரு வார்த்தை இருக்கும் இல்லையா? அவர் கொடுக்கின்ற வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சில காரியங்கள் நடக்காமல் இருப்பது போல் இருக்கும். ஆனால் அதை நடப்பதற்குண்டான ஆற்றலையும் வலிமையும் அந்த இறைவார்த்தையின் மூலம் நம்மளை தேற்றுவார், திடப்படுத்துவார் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இணைச்சட்ட நூலிலிருந்து அதிகாரம் 30 இறைவார்த்தை 11 14 முடிய. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாததில்லை, உன்னிடமிருந்து வெகு தொலைவிலும் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடலுக்கு அப்பாலும் இல்லை. ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இறை வார்த்தையின் மூலம் நமக்கு மிக அருகில் அனைத்தையுமே தந்திருக்கிறார். எனக்கு சொல்ல யாருமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லாதவாறு இறைவார்த்தை நம்மளோடு இருக்கிறது. நமக்கு ஏதாவது துன்பங்களா, துயரங்களா, வேதனைகளா, நோவுகளா, உடனே நாம் இறைவார்த்தை எடுத்து அதில் ஆழ்ந்து நாம் 10 நிமிஷம் அதில் ஆழ்ந்திருந்தோம் என்றால் நமக்கு அதிலே நமக்கு வார்த்தை தருவார் இறைவன் இல்லையா? அதனால்தான் நீ எங்கும் செல்லாதவாறு, கடல் கடந்தும் செல்ல வேண்டாம், விண்ணுக்கும் செல்ல வேண்டாம், அந்த இறைவார்த்தையை தேடி அவர் கட்டளையை கடைபிடிப்பதை சொல்வதை தேடி எங்கும் செல்ல வேண்டாம். ஏனென்றால் மிக அருகில் இருக்கிறது. நாம் அதை நிறைவேற்றுமாறு உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. அப்போ வாயின் வார்த்தை கொண்டு நாம் நிறைவேற்றுவதற்கு நம் இதயத்திலிருந்து அந்த வார்த்தை வர வேண்டும் இல்லையா? யாருக்கு என்ன செய்ய வேண்டும், இறைவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி பணி செய்ய வேண்டும், இறை சித்தத்தின்படி யாருக்கு நாம் உதவ வேண்டும், எந்த காரியத்தில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும், இது எல்லாமே இறைவார்த்தையின் மூலமாகவே தருகிறார். அப்போ இந்த இறைவார்த்தையை தரும்போது இந்த இறைவார்த்தையை நாம் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை மக்களை. உண்மைக்கு அதுதான். ஏன்னா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், என்ன உழைச்சாலும் நமக்கு ஒரு நிறைவு இல்லை. ஆனாலும் உழைத்து முடித்து ஓய்ந்திருக்கும் போது நம்ம எதை மிச்சம் சேர்த்து வைத்திருப்போம்? உடல் களைப்பை, நரம்பு பலகீனங்களை, நோய்களை சேர்த்து வைத்திருப்போம். மன அமைதி இல்லாமல் இருப்போம். ஏனென்றால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்திருப்பார்கள். அந்த ஓய்ந்திருக்கிற நேரத்தில் பெற்றோர்களோடு இருந்து பேச ஒரு 10 நிமிஷம் பிள்ளைகளுக்கு கிடைக்காது. அன்று நம் பிள்ளைகளோடு இருந்து பேச நமக்கு 10 நிமிஷம் கிடைக்கல இல்லையா? ஏனென்றால் உழைப்பு மட்டுமே பிரதானமாக இருந்து யாரிடம் கையேந்த வேண்டாம், நம் பிள்ளைகளை நாம் பாதுகாப்போம் என்று ஓடி உழைத்தவர்கள் எல்லாம் ஓய்ந்து போய் இருக்கின்ற காலங்கள் மக்களை கண்கூடாக பார்க்கிறோம். அப்போ நாம் ஓடி ஓடி என்ன பலனை பெற்றோம்? வெறுமையை பெற்றோம். அன்பில்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம், நிறைவில்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம், பணம் மட்டும் பிரதானம் என்று இருந்தோம், 4 பேரை போல் நாமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இருந்தோம் இல்லையா? இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? நன்றாக இருக்கிறோமா? உடல் நலத்தோடு இருக்கிறோமா? உடல் சுமையோடு இருக்கிறோமா? நொறுக்கப்பட்டு இருக்கிறோமா? பிள்ளைகள் நம்மளை கண்டுகொள்ளவில்லை என்று அந்த வருத்தத்தில் இருக்கிறோமா? அப்போ நாம் இறை வார்த்தையின்படி வாசித்து இருந்து வாழ்ந்திருந்தால் எதற்குமே கலங்க வேண்டாம். என்னோடு என் இறைவன் இருக்கிறார். தாயாய், தந்தையாய், சகோதரனாய், நண்பனாய், நல்ல ஆலோசகராய் என்னோடு கூட இருந்து வழி நடத்துகிறார். என் பிள்ளையாகவும் வருவார், என் பேர பிள்ளைகளாகவும் வருவார் அப்படின்னு நம்ம சொல்லும் அளவுக்கு நாம் அவரோடு ஒன்றித்திருக்கிறோமா? சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஆண்டவரே, வெறுமையான உலகத்தில் வாழ்கிறோம், நிறைவில்லாத உலகத்தில் வாழ்கிறோம் ஆண்டவரே. எல்லாமே வெறுமை ஆண்டவரே, எல்லாமே வெறுமை என்று எண்ணும் அளவுக்கு நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை இப்பொழுது நாங்கள் உம்மில் நிறைவு காண்கிறோம். காலம் கடந்து விட்டது ஆண்டவரே, ஆனாலும் நாங்கள் உம்மில் நிறைவுபடும்படி நீர்தான் எங்களை வழிநடத்துகிறீர், எங்களை வாழ வைக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை தேற்றுகிறீர், எங்களை திடப்படுத்துகிறீர். எங்களை கண்டுகொண்ட தேவன் நீர் அல்லவா? இதில் நாங்கள் மன மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே. இந்த மகிழ்ச்சி நாங்கள் இவ்வுலகில் வாழும் காலம் வரைக்கும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. அந்த விருப்பத்தை நிறைவேற்ற போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.